सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मताभ्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतं स्मरामि ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நாம் இப்போ சொல்ல இருக்கின்ற சில விஷயம் என்னென்னா, நம்ம பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? சங்கம், எல்லா சங்கத்துலேருந்து விலகணும்னு பிரார்த்தனை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சங்கம் இல்லை, துஷ்ட சங்கத்துலேருந்து விலகணும்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தா சத் சங்கம் கூட நம்மள்கிட்ட போகுது. நம்ம என்னென்னா, பௌதிகவாதிகளாகிய பகவத் விஷயத்தில் ஈடுபடாத, பகவத் விஷயத்திலே சம்மந்தம் இல்லாத துஷ்ட சங்கம் தான் நம்மளை விட்டு விலகணும்னு பகவான்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் ஏன் சத் சங்கம் கூட நம்மளை விட்டு விலகுது? சாதுக்கள் கூட நம்மளை வெறுத்து போகிறாங்கன்னா, அப்போ நம்ம சாதுக்கள் இல்லையா? நாம் ஏதோ தப்பு பண்ணுறோமா? அதான் புரியல. எங்களை ஒருத்தர் இருந்தான், ஒரு ரமேஷ்னு ஒரு பையன் ரெகுலராக வந்திருந்தார் ராமநாமத்துக்கு. சில விஷயத்தில் கோவப்பட்டிருக்கேன், காரணத்தோடு தான். ஆனால் உடனே அவன் வேற ஒரு மார்க்கத்துக்கு போயிட்டான் நம்மளை விட்டு. இத்தனைக்கு நல்லா ராமநாமத்தை ரசித்து பாடக்கூடியவன், என் கூட ராமநாமம் சேர்ந்து பாடக்கூடியவன். அப்போது நல்லா ரசித்து பாடவன், நல்ல ராமநாமம் சொல்லக்கூடியவன், அப்படியேப்பட்டவன் நம்மளை விட்டு போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நம்மளை விட்டு எல்லாம் போகிறாங்க? நம்ம ஒரு சத் சங்கம்னா, ஒரு சத் சங்கம் நம்மளை நல்லா ஆதரிக்குன்னு நினைக்கிறோம். கட்சியில் பார்த்தா அப்போ சாதுக்கள்லாம் கைவிட்டா அப்போ நாம் எங்கே போகிறது இல்லையா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனால் ஒன்று தப்பிச்சேன். என்னென்னா, ராமநாமம் மட்டும் நம்ம கைவிட்டு போகலை. யார் நம்மளை விட்டு போனால் போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது? அது அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது ட்ரெயினை விட்டு இறங்கி தானே ஆகணும், புரியுதுங்களா? அது உறவினர்கள், மனைவி, குழந்தைகளாக இருந்தால் கூட சரி, மற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே ஒரு இடத்துல நம்மளை கை கழுவி விட்டு போயிடுவாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஒரு கட்டத்தில் நம்ம மனைவி, குழந்தைகளோட சரி, ஒரு கட்டத்தில் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மனைவி, குழந்தைகளே இருந்தால் கூட சில சமயத்தில் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது நம்ம தனிமையில் விடப்படும். அப்போது கஷ்டமாக தான் இருக்கும் மனசு. என்னடா அது, நம்ம உறவினர்களால் விடப்பட்டிருக்குமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உங்களை கைவிடாது, இந்த ராமநாமம். அது மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, ராமநாமாவை நல்லா தெம்பாக இருக்கும்போது நல்லா தெம்பாக சொல்லுங்கள். இல்லை தெம்பு குறைஞ்ச போது சாதாரணமாக பாட்டாக பாடி அனுபவிங்க. சாதாரணமாக சொல்லுங்கள், சாதாரணமாக ஜபமாக சொல்லுங்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் ராமநாமம் சொல்லாமல் இருக்கிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு கட்டிடணும். அது மாதிரி என்னை விட்டு எவ்வளோ உறவுகள் போய்விட்டது. சத் சங்கத்திலே எவ்வளோ பேர் சாதுக்கள்லாம் என்னை விட்டு விலகி போனாங்க. நான் ஆனால் வருத்தப்பட்டேன்.
ஏன் விலகி போகிறாங்க? எனக்குள்ள ஒரே விஷயம் என்னென்னா, கோபம், அதிகமாக கோபம் வரும். அந்த கோபம் தான் எனக்கு எடுக்குது. எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் பயணமாக. அந்த கோபம் தான் நம்மளை எல்லாரையும் பிரித்து பார்த்துது. நல்லவங்களாம் கூட நம்மளை விட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ மனசு கஷ்டமாயிட்டு பாருங்க. ஆனால் அது நம்ம எல்லாரையும் சரி போய் நம்ம சமாதானப்படுத்த என்ன தான் பண்ணாலும் அந்தந்த டைம் வந்தால் எல்லாம் பிரிஞ்சு போக வேண்டியது தான். அவ்வளோதான். அப்புறமா திருப்பி நம்ம அதெல்லாம் ஏன் தெரியுமா பகவான் இதெல்லாம் பிரதிகூலமான சங்கம் மட்டும் இல்லை, அனுகூலமான சங்கத்தை கூட பட்டுதல் வைக்கக்கூடாது அப்படின்னு பகவான் நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறான். அது மனைவி குழந்தைகள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட சரி, அதில் கூட ரொம்ப பட்டுதல் வைக்காத. எல்லாமே கழட்டி விட்டுருவாங்க. ஒரு நாள் கழட்டி விட்டுருவாங்க. ஆமாம், அப்போ நம்ம கஷ்டப்படுவோம். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு நாள் கழட்டி விட்டும்போது அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இவங்க நல்லா பழகிட்டு போவோம், முகம் கொடுத்து கூட இப்போ பேச மாட்டாங்களே, எதிர்வே பார்த்தா கூட பேச மாட்டாங்களே அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்ட் தான். சரி, அவ்வளோதான். இதெல்லாம் நாரதர் சொல்கிறார் பாகவதத்தில், தர்மபுத்திரா, பெரியப்பான்னு சொன்னியே, பெரியப்பா ரொம்ப பிரியத்தை குகந்தவர். அவர் பண்ணுற அநியாயத்தெல்லாம் மறந்துட்டு, ஆனால் தன்னுடைய பெரியப்பாவை தன்னுடைய தந்தையாகவே தான் நினைச்சார், காந்தாரியை தன்னுடைய தாயாக தான் நினைச்சார். காலையில் போய் தான தர்மங்கள், எள்ளு, ஸ்வர்ணம், பசுக்கள்லாம் தானம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கு தாய் தந்தையை சேவிக்கிறது அவருடைய சிறந்த குணம். யார்? தர்மபுத்திரர். அப்படி வருந்தபோது சஞ்சயன் யாருன்னா திருதராஷ்டிரனுடைய பர்சனல் செக்ரட்டரி. திருதராஷ்டிரனுடைய பர்சனல் செக்ரட்டரி யாருன்னா சஞ்சயன், அந்தரங்க மந்திரி அவர். அப்படியேப்பட்ட அவரிடத்துல போய் கேட்குறார், என் தந்தையும் தாயும் எங்கே போனாங்க? எனக்கே தெரியாமல் போயிட்டாங்கப்பா அவங்க வீட்டை விட்டு வெளியே. அப்போது ஓன்னு அழறார் தர்மபுத்திரர். என்னை விட்டு பிரித்து போயிட்டாங்களே, எனக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு குறையை அவங்க தானே போகணும், எனக்கு அப்பா இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருந்தேன். காந்தாரி என்ன தான் இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்க என்ன தான் நம்ம இப்போது வீட்டில் ஒரு அப்பா அம்மா திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் அப்போ நம்மளுக்கு என்னென்ன எரிச்சலாக இருக்கும். என்ன அப்பா இவர் இப்படி நம்மளை கண்டிக்கிறாரு, இப்படி திட்டுறாரு, இப்படி தப்பு பண்ணுறாரு, சும்மாவே அடிக்கிறாரு, காரணம் இல்லாமல் நம்மளை கோபிச்சிக்கிறாரு. அதே மாதிரி அம்மா மேலே கோபிச்சுப்போம். ஆனால் அவங்க இல்லாத போது தான் தெரியும். அவங்க இல்லாத போது தான் அவங்க அந்த இல்லாதவனுடைய கொடுமை தெரியும். அவங்க இருக்கும்போது அதனுடைய மகிமை தெரியாது. அவங்க இல்லாமல் போயிட்டாங்க வச்சுங்களேன், நம்ம மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடும். இருக்கும்போது அவங்களே திட்டுவோம், அவங்க கூட சண்டை போடுவோம், அப்பா அம்மாக்களே சண்டை போடுவாங்க, பசங்க எல்லாம் பண்ணுவோம். அவங்க இல்லாத போயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் மனுஷன், அப்படியே வெக்ஸ் ஆகிடும் ரொம்ப. அப்படியே உறவுகளை துண்டிச்சிருது ரொம்ப ஈஸி. உறவுகளை வேணான்னு ஒதுக்கிறது ஈஸி. ஆனால் அதை கட்டி காப்பாற்றுறது இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போது அந்த உறவுகளை கட்டி காப்பாற்றணும்னா அவங்களுக்குள்ள, அந்த உறவுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி கோவப்படுவாங்க, ஒரு நாள் சந்தோஷமாக பேசுவாங்க, ஒரு நாள் அன்பாக பேசுவாங்க, ஒரு நாள் சரியாக பேச மாட்டாங்க, தேவையில்லை, அப்படி ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் அது சத்சங்கம், சாதாரண சங்கம் இல்லை, சத்சங்கமாக இருந்தால் வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த சத்சங்கத்தை விடக்கூடாது. எப்படியாவது அவங்க தப்பு பண்ணாலும் சரி, ஓகே, அவங்க பகவத் விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னு அந்த உறவுகளை கண்டினியூ பண்ண தான் நம்ம பார்ப்போம். பக்தர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அதுவும் உறவுகள்னு சொன்னால் சொல்ல வேண்டிய இல்லை. அதுவும் அம்மா அப்பான்னு சொன்னால் அவங்கள விட்டு கொடுக்கவே மனசு வராது. அப்படி இருக்கும்போது தர்மபுத்திரர் திருதராஷ்டிரன் காந்தாரி போன இடத்து தெரியாமல் வருத்தப்பட்டு இருக்கார். அந்த சமயத்தில் நாரதர் சொல்கிறார், அப்பா நீ என்னமோ நீ தான் இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா காப்பாற்றின மாதிரி, இப்போ அவங்க கைவிட்டு அவங்க போய் கங்கையில் விழுந்து உயிரை விட்டுற மாட்டாங்களா? எங்கேயாவது கண்ணு தெரியாமல், 2 பேரும் கண் தெரியாதவங்களாச்சு, எங்கேயாவது குளம் கொட்டையத்தில் போய் விழுந்துட மாட்டாங்களா அப்படின்னு பயப்படுறியா? அப்படிலாம் பயப்படாத.
நீயே வந்து காலத்துக்கு வசப்பட்டவன். ஒரு மனுஷன் வந்து 3 விஷயத்துக்கு வசப்பட்டவன். காலம், கர்மா, குணம். காலம்னா என்ன? இந்த ஒவ்வொரு நாளும் வயசாகினே இருக்கேன். நம்ம அப்படியே ஒரு சிட்டிக்கு போகிற நேரத்தில் ஒவ்வொரு செகண்டு போயினே இருக்கேன். நம்ம ஆயுசை முழுங்கிட்டே இருக்கேன். கால வியாழ முகக்கிராசம். காலம் என்ற சர்ப்பம் நம்மளை அப்படியே முகத்தில் முழுங்கிட்டே இருக்கேன். நம்ம ஆயுசு குறைச்சிட்டே இருக்கேன். அப்படின்னா அந்த காலத்துக்கு வசப்பட்டவன் மனுஷன். அப்புறம் என்ன? கர்மாவுக்கு வசப்பட்டவன். எதிர்பார்க்காத விதத்தில் பார்த்தா திடீர்னு ஆக்சிடெண்ட் நடக்குது. என்னடாண்ணா, உன்னுடைய கர்ம வினை அதை அனுபவிக்கணும்னு இருக்குது, அதனால் கஷ்டம் வந்தது. திடீர்னு பார்த்தா நோய் வந்தது. இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன், அதனால் ஜுரம் வந்துடுச்சு. தேவையில்லா பொருள் சாப்பிட்டேன், அதனால் வயிற்று வலி வந்துடுச்சு. எல்லாம் காரணம். ஏன் இதுக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஏன் வரல? இப்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என் குழந்தைக்கு வந்து ஒரு தடவை நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து கொடுத்தேன். அது சாப்பிட்ட உடனே அதனால தான் ஜுரம் வந்துடுச்சுன்னு என் மேலே பழிய போட்டாங்க. அது 2-3 நாள் முன்னாடி கூட நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேனே. அப்போ ஐஸ் சாப்பிட்டுருக்கேன். அது சாப்பிட்ட உடனே அப்போ உடம்பு சரியில்லாமல் போகலையே, அப்போ நல்லா தானே இருந்தது. இதெல்லாம் காரணம். ஆனால் கர்ம வினைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த காரணமும் இல்லாமல் வந்தே தீரும். இதெல்லாம் சும்மா செப்பக்கட்டு ஒரு காரணம். இதனால் வந்தது நோய், இதனால் கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்று கர்ம வினைகள் இருக்குது பற்றியா, அது சூட்சமா, அது அந்தந்த சந்தத்தில் பிரதிபலிக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் காலத்துக்கு வசப்பட்டவன், கர்ம வினைகளுக்கு வசப்பட்டவன். அடுத்தது குணங்களுக்கு வசப்பட்டவன். கோபமே படக்கூடாதுன்றான். ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் போது சந்தர்ப்பம் சாதகமாக அமைஞ்சால் புத்தனும் தவறு செய்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. புத்தன் கூட சந்தர்ப்பம் சாதகமாக அமைஞ்சிச்சுன்னா தவறு பண்ணுவான். அதே மாதிரி தான் காமக்ரோதங்களில் அதுக்கான சூழ்நிலை வந்தபோது நான் கோபமே கோவப்படுவேன். அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் ஏற்றினா கோவப்படாமல் எப்படி இருப்பாங்க? ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும் இல்லையா? அப்போது குணங்களுக்கு வசப்பட்டவன் ஒரு மனுஷன். ஆசைக்கு வசப்பட்டவன். ஆசைப்படாமல் இருக்கணும்னா எப்படி நடக்கும்? அவ்வளோ பெரிய மகா ஞானிகள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் கிடையாது. ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. ஆசை இல்லாத மனுஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஆசைப்பட தான் செய்வான். பயப்படாமல் இருக்க முடியுமா? ஒரு விஷயத்தில் பயப்பட மாட்டேன். நான் தைரியசாலி, நான் பெரிய பலவான், நான் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம்னா இன்னொரு விஷயத்துக்கு பயந்து தான் தெரியணும். கவலைப்படாமல் இருக்க முடியாது, கோவப்படாமல் இருக்க முடியாது, பொறாமைப்படாமல் இருக்க முடியாது. எல்லாமே மாத்சரியம், துவேஷம் எல்லாமே பாராட்டி தான் ஆகணும். அப்போ குணங்களுக்கு வசப்பட்ட ஒரு மனுஷன். அப்படின்னா தமோ குணத்துக்கு ரஜோகுணம். தமோ குணம் தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? ரஜோகுணம் பசி இல்லாமல் இருக்க முடியுமா? ரஜோகுணத்தினால் உண்டாகக்கூடிய பசி, தமோ குணத்தினால் உண்டாகக்கூடிய தூக்கம், இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? ரஜோகுணத்தினால் உண்டாகக்கூடிய காமம், தமோ குணத்தினால் உண்டாகக்கூடிய கோபம், இது இல்லாமல் இருக்க முடியுமா மனுஷனால்? முடியாது. சாத்விக குணம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு சமயத்தில் நல்லவனாகவும் பேசுவேன், அன்பாக பேசுவேன், அன்பாக பழகுவேன். ஒரு சமயத்தில் பார்த்தா கோவப்படுவேன். அப்போ ஒரு மனுஷனே ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம், முக்குணங்கள் உட்பட்டவனாக இருக்கலாம். இந்த முக்குணங்கள் தான் மாயைன்னு சொல்கிறார் பகவான். அப்போ இந்த முக்குணமயமான மாயை என் நாமத்தை, அதான் என்னை சரணம் அடைந்தால், பகவான் சரணாகதி அடைய தான் அவன் நாமத்தை சொல்கிறவன் தான் கடந்துட முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். இதெல்லாம் கால கர்ம குண அதீத இந்த நிலை யாரும் சித்திச்சான், யாரும் சித்திக்கலை. அப்போது தெய்வ சங்கல்பத்தின்படி, அப்போது நீயே தர்மபுத்திரா, நீயே அந்த கால கர்ம குணத்துக்கு வசப்பட்டவன். நீ போய் நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் காப்பாற்றுறேன், அந்த உறவுகள் என்னை விட்டு போகாது, அந்த உறவுகள் நித்தியமாக இருக்குன்னு நீ நினச்சிருந்தா அது யார் தப்புது? உன் முட்டாள்தனத்துக்கு யார் மேலே தப்பு சொல்கிறேன்? அது எப்படி நித்தியமாக இருக்கும்? அது கழண்டு போக வேண்டிய நேரத்தில் கழண்டு போய் தான் தீரும். நீங்கள் பாதுகாத்து வச்ச சதுரங்க சேனைகளோட. ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடியே பார், அந்த காந்தாரியும் திருதராஷ்டிரன் உன்னை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க பார், உன்னை விட்டு போயிட்டாங்க பார். நீ பார்த்து கொண்டு இருக்கும்போதே உனக்கு தெரியாமல் போயிட்டாங்க பார். யார் ராஷ்யம் பண்ணார்? விதுரர் ராஷ்யம் போனார் தன் யோக சக்தியினால். ஏன்னா விதுரர் யமதர்மராஜா. அதனால் அவருடைய தன் யோக பிரபாவத்தினால கண்ணு தெரியாத இவங்களை நடக்க சேட்டவும் முடியும். தன் யோக சக்தியினால் சப்தகங்கா கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலைக்கு ராஷ்யம் போயிட்டார்.
அதாவது ஆகாசத்திலேருந்து பூமி ஸ்பர்சம் படுகின்ற கங்கா தீர்த்தமானது 7 பிரவாகங்களாக நளினி, நாளினி, அழகநந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பிரவாகங்களாக பிரிக்கக்கூடிய சீதா, அழகநந்தா, அம்மா கங்கா அப்படின்னு 7 நதிகளாக பிரியக்கூடிய அந்த சப்தகங்கா கட்டுன்னு அந்த இடம் இருக்குது. இன்னைக்கு கூட அந்த இடத்துல திருதராஷ்டிரனும் காந்தாரியும் போய் தபஸில் பீஷ்மர் மோட்சம் அடைஞ்ச மாதிரி அடைய போகிறார் அப்படின்னு சொல்கிறார். யாரும் நாரதர் சொல்கிறார். அதனால் அவருக்கு மோட்சம் அடையிறத நீ கெடுக்காத, போய் தேடுறன்னு புறப்பட்டு. இப்போ நான் சொல்லிட்டேன் எங்கே இருக்கிறான்னு, உடனே தேடுறேன், சரி உடனே அங்கே போய் இட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு போய் இட்டுன்னு வராதுப்பா. அவங்க மோட்சம் அடைய போகிறாங்க. நல்ல விஷயத்துக்கு நீ தடை பண்ணாத. வாழ்நாள் முழுதும் அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டார். பிள்ளைங்களும் சொன்ன பேச்சு கேட்கலை. என்ன அதனால் இவரும் வந்து என்னென்னா பிள்ளைங்க மேலே உள்ள சுயநலத்தினால இவரும் சில கெடுதிகள் பண்ணிட்டார். எப்படியோ வயசான காலத்துலையாவது கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லி போட்டோமே, மோட்சம் அடையிட்டோமே, அதனால் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு நாரதர் வந்து தர்மபுத்திரத்துக்கு சொல்லிட்டார். அப்போ இந்த தர்மபுத்திரம் இன்னொரு விஷயம் சொல்கிறார். ஒரு மூக்கணாங்கயிறால் கட்டப்பட்ட ஒரு மாடுகள் அது எஜமானன் இஷ்டப்படி தான் அது செயல்படுமே ஒழிய தன் இஷ்டப்படி செயல்பட முடியாதுப்பா. அது மாதிரி கர்ம கயிறுகளால் கட்டப்பட்ட நாமெல்லாம், நான் மனுஷன், நான் வந்து குமார், நான் குபேரன், நான் குபேந்திரன், அது மாதிரி ஏதோ ஒரு குமார், ரமேஷன் பேர்களால் கட்டுப்பட்டு இருக்கிற நாமெல்லாம், பேர் ஊர்களால் இந்த இன்னாருக்கு புள்ள, இந்த கடமைகளை செய்யக்கூடியவன், நான் இந்த இடத்துல சத்திரியன், நான் பிராமணன் அப்படின்னு பேர்களை வைத்து கொண்டு இருக்கிறேன். அந்தந்த தர்மத்தை நம்ம ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம். அந்த தர்மத்துக்கு வசப்பட்டு, அந்த பேருக்கு வசப்பட்டு, அந்த ஊருக்கு வசப்பட்டு, இந்த அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையா கட்டுப்பட்டு, இந்த வீட்டுக்கு நான் உடையவனாக இருந்து கொண்டு நான் அந்தந்த கடமைகளை அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடமைகளை செய்ய வைக்கிறது. இதுதான் கயிறுகள்னு அர்த்தம். இந்த கயிறுகளால் பகவான் நம்மளை கட்டி அப்படி இப்படியும் அலைகழிக்க வைக்கிறானா. அதில் இன்பமாகவும் கிடைக்கும், துன்பமாகவும் கிடைக்கும். ஏன்னா நீ இந்த குடும்பத்துக்கு வசப்பட்டவன், இந்த குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் இல்லையா, இந்த அம்மா அப்பாவுக்கு நீ புள்ள, இந்த பேர் உடையவன், நீ இதெல்லாம் நீ இந்த தர்மத்தில் இருக்கிறவன், அந்த தர்மத்தை கடவுள் அப்படின்னு ஒரு தர்மங்களில் என்ற கயிறுகளால் நம்மளை கட்டி வழி நடத்துகிறான் நாம் பகவான். இது பாகவதம் சொல்கிறக்கூடிய விஷயம். அப்போது அவன் எப்படி வழி நடத்துகிறானோ அப்படி தான் போக முடியுமே தவிர உன் வாழ்க்கையை நான் இன்பமாக மாற்றிப்பேன் நடக்காது. துன்பமாக மாற்றிப்பினாலும் முடியாது, இன்பமாக மாற்றிப்பினாலும் முடியாது. அப்போ இந்த தெய்வ வசத்துக்கு வசப்பட்டோம். அப்போ பகவான் நம்ம கூட உறவினர்கள் இருக்கணுன்னாலும், நம்ம விட்டு ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கணுன்னாலும் அது பகவான் செயல். நம்மளாம் நினச்சா பிரிஞ்சு ஏன் இத்தனை நாள் பிரிய வேண்டியது தானே, ஏன் இன்றைக்கி பிரிஞ்ச? அதான் பகவானாக பார்த்து பிரித்து வச்சுருது. வருத்தமாக தான் இருக்கும். வருத்தப்பட்டால் நடக்குமா? நம்ம வந்து யாரையும் இழுத்து பிடிக்கிறதில்ல. நான் அடியன் கூட அது கட்டின மனைவியே ஆனாலும் பிள்ளைகள் ஆனாலும் சரி, யாரையுமே நம்ம இழுத்து பிடிக்கிறதில்ல. ஏன்னா ஒருத்தர் பிடிவாதம் பண்ணி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சி நம்மளை அவங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணால் நல்லாவும் இருக்காது. அதனால் யாரையும் கம்பல் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் என் கூட பேசி தான் ஆகணும், பழகி தான் ஆகணும், என் கூட தான் பேசி ஆகணும், என் கூட பழகி ஆகணும், இல்லாட்டி அவங்க உறவுகளில் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கம்பல் பண்ணுறது கிடையாது. அது இருக்கும்போது இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அது மனைவி பிள்ளைகளே ஆனாலும் சொல்கிறேன், அது மனைவி பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும், வேறு அந்நிய உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நாம் இழுத்து பிடிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த உறவுகளை துண்டிச்சிக்கக்கூடாது, அந்த உறவுகளை கட் பண்ணிக்கக்கூடாதுன்றதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா எல்லோரும் வேணும், நம்மளுக்கு எல்லோரும் வேணும். நம்ம வந்து இவங்க வேணாம், அவங்க வேணாம், இவங்க தான் வேணும் அப்படின்லாம் பேதம் கிடையாது. எல்லாருமே நம்மளுக்கு வேணும். நம்ம சத் சங்கத்தில் இருக்கிறோம் சொன்னால் சுத்தம் நிச்சயமாக சத் சங்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக வேணும். சத் சங்கத்தில் ஒருத்தர் கூட நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படி நினைக்கிற ஆள் தான் நான். ஆனாலும் போகுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி போகுதுன்னா அது தெய்வ செயல், ஓகே விட்டுடணும். அவங்கள போய் ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது, அது தப்பு. நம்மளுக்கு யாருன்னா தொல்லை பண்ணால் நம்மளால் தாங்க முடியுமா? நம்மளுக்கு கோவம் வருது இல்லையா?
அது மாதிரி மற்றவங்கள போய் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது, மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். அப்படியே சரி பகவான் ஓகே. மற்றவங்க நிம்மதியை கெடுத்து நம்ம என்ன நிம்மதியாக இருக்கிறது? அப்படிப்பட்ட நிம்மதியே தேவையில்லை. மற்றவங்க நிம்மதியை கெடுக்கக்கூடாது. அப்படி அவங்க தான் நம்மளை ஒரு உறவுகள் நம்ம வானான்னு சொல்கிற போது நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது எப்படி விட்டு போகலாம்? நான் எனக்கு உங்களுடைய பக்த சங்கம் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னா நம்ம அப்படிலாம் இழுத்து பிடிக்க முடியாது. அது தேவையில்லாதது. அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அப்படிலாம் கஷ்டப்படுறதுதான் அவசியமே இல்லை. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி, ஒருத்தரை பயமுறுத்தியோ, ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தியோ, இல்லாட்டி ஒருத்தரை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும்னா அவசியமே கிடையாது. கைக்குள்ளே போட்டுக்க முடியாது. அவங்கள நம்ம கூட அவங்க நம்ம கூட உறவு பாராட்டவும் முடியாது, கண்டிப்பாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லாரையும் சுதந்திரமாக எல்லாரையும் வாழ விடுங்க. நாமளும் அப்போ தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். நாம் யாரையாவது இப்போது நம்ம ஒரு பக்தர் நம்ம நாமா சொல்கிறோம். சில பேர் எங்களை எவ்வளோ பேர் பழகுறாங்க, பக்தர்கள் எவ்வளோ பேர் பழகுறாங்க. எவ்வளோ பேர்னால் ரொம்ப பேர் இல்லை, சும்மா கொஞ்சம் பேர் சொல்கிறோம். ஒரு 10 பேர் வச்சுங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. அதில் சில 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்னா வேறு ஒரு வழியில் போயின்னு இருக்காங்க. நமக்கெல்லாம் பழகிறதுக்கு பிடிக்கலன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதில் பார்த்தா பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை ஒரு பக்தராக மதிக்கிறாங்க. நம்ம நாமா சொல்கிறோம், இவன் கோச்சிக்கிட்டா அந்த பாகவத அபராதமோ இல்லாட்டி ஏதோ சாபமோ குத்துருவானோ, ஏதோ கோபிச்சத்தில் ஏதாவது திட்டிடுவானோ, கோபத்தில் ஏதாவது சொல்லிவிடுவானோ அப்படின்ற பயத்தினால் கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க, நல்லா பழகுவாங்க வெளிப்புறமாக. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை அவாய்ட் பண்ணுறதை பார்ப்பாங்க. அப்படி ஒன்றும் அவசியமே இல்லையே. இல்லை, எனக்கு நாங்கள் வேறு சங்கத்தில் போகிறோம், நல்லபடியாக போயின்னு இருக்கோம், தயவுசெய்து நீங்கள் குறுக்க வராதிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதோட நம்ம விலைக்கு போக போகிறோம். நம்ம வழியை பார்த்து நம்ம போக போகிறோம். யாரும் நிர்பந்தப்படுத்தலை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. அது மாதிரி தான் நம்ம கேரக்டரும். நம்ம என்னென்னா நம்ம எல்லோரையும் ஒன்றுன்னு நினைக்கிறதுனால, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறதுனால, ஏதோ கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் கோவப்படுவாங்க, அடுத்த விஷயம் மறந்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஃப்ரீயாக பேசலாம், என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிற ஆள் நம்ம இல்லை. உண்மையிலே சுத்தமாக நம்ம வரவே வேணாம் அப்படின்னு கட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும்? சொன்னால் தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி இப்போ ஒரு 10 பேர் பக்த சங்கத்தினா அது மாதிரி விலகிடுறாங்க. இப்போ ரமேஷ்னு ஒரு பையன், அவன் விலகிட்டான். என் கூட பக்தி பண்ணியிருந்தவன் நாமா சொல்லியிருந்தேன், விலகிட்டான். சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டே. எப்பா நீ போய்ட்டு வா நல்லபடியா, நீ எங்கே இருந்தாலும் நல்லாரு எங்கே இருந்தாலும் நல்லா இருந்து நல்லா பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போகிறேன். அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஒரு மார்க்கத்துக்கு போட்டோம், அவ்வளோதான். வேறு ஒரு வழிபாடு பண்ணுறான், நல்ல வழி தான், போட்டோம், அவ்வளோதான். நம்ம கையில் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு எங்கேயாவது போய் போஷம் போட்டோம் என்ன இப்போ, அவ்வளோதான். அதனால் யாரையுமே நம்ம இழுத்து பிடிச்செல்லாம் நம்ம உறவை வளர்த்துக்க முடியாது. அது தப்பு. அது பண்ணுறதும் பாவம். அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் நிர்பந்தப்படுத்திலாம் அவங்கள நம்ம அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தப்பு. ஒருத்தர் நிர்பந்தப்படுத்தி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே சுதந்திரமாக வாழ விடு, நீயும் சுதந்திரமாக இரு. எல்லோரையும் நிம்மதியாக வாழ விட்டு நம்மளும் நிம்மதியாக இருக்கணும். அதுதான் ஒரே வழி. அது மாதிரி அது கட்டின மனைவி எனக்கு அடிமை, கட்டின மனைவி எனக்கு அடிமை அப்படின்னு மனைவி கூட நிர்பந்தப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை அந்த கூட நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தால் அவங்கள நம்ம நிர்பந்தப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும். தோளுக்கு மேலே வந்த தோழன்னா நம்ம ஒரு வயசுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்க சுதந்திரமாக அவங்களுக்கு யோசிக்கிற திறமை வந்துடுச்சு, நல்ல அறிவு வளர்ந்துட்ட பிறகு அவங்க சுதந்திரமாக முடிவெடுக்க நம்ம விடணும். ஆனால் நல்லது எடுத்து சொல்லணும். நல்லது கேட்கலன்னா சுதந்திரமாக அவங்க இஷ்டமாக முடிவெடுக்க நம்ம அதில் தடை பண்ணக்கூடாது. அப்போது அவங்க சுதந்திரமாக முடிவெடுக்கும்போது சரியாக முடிவெடுப்பாங்க. பிள்ளைகளே ஆனாலும் சொல்கிறேன், அதே மாதிரி மனைவி ஆனாலும் சரி, நம்ம அடிமை கிடையாது. மனைவி நம்மளுக்கு அடிமை கிடையாது. அவங்க ஃப்ரீயாக விட்டாவே அவங்க நல்லபடியாகவே எடுப்பாங்க கண்டிப்பாக. அதனால் யாரையுமே நம்ம அப்படிங்கும்போது மனைவி குழந்தைகளே அப்படி பண்ணக்கூடாதுன்னா, அவங்கள நிர்பந்தப்படுத்தக்கூடாதுன்னா, நம்ம வெளியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க
அவங்க சொல்லலையா, நம்ம புரிஞ்சுக்கிறோமா, சரி ஓகே சாரி, தப்பு என் மேலே தான் தப்பு, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா நான் பாடு நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போகலாம், என் வழியில் நான் போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விலைக்கு விட்டுடணும், அவ்வளோதான். இப்போ நான் ரமேஷ்னு சொல்ல, இன்னொரு பையன் தண்டா, இன்னொரு பையன் வந்தான், அவன் கூட அப்படி தான் தனியாக போகிறேன்னா, சரி போப்பா தனியாக போப்பா, நீ ஏதோ ஒரு சேஸ் தேடிக்கிறன்றப்போ நல்லபடியாக போ, அவள் தான். அது மாதிரி நம்ம கூட சத்சங்கம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இந்த முத்து சரணெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் நம்ம வழியில் கரெக்டாக தான் ராமநாம சொல்லி கரெக்டாக தான் வராங்க, நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, என்ன கேட்டு போயிட்டாங்க. ஓகே, அது அதான் சொல்கிறேன், சில பேர் செட் ஆகும், சில பேர் செட் ஆகலை. ஓகே, நம்மளை விட்டு வேலைக்கு போனேன்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போட்டமே தப்பு இல்லையே. நான் சொல்கிறேன், நான் இது நான் ரமேஷ் இந்த தண்டாஜி மட்டும் இல்லை, இன்னும் சில பக்த சங்கம்லாம் நம்மளை விட்டு வேலைக்கு போனேன், போகட்டுமே அவங்க வேறு இடத்துல போய் அவங்க நன்மை தேடி நினைக்கிறாங்க, நான் தாராளமாக போகட்டுமே, சந்தோஷம்தான். அதனால் யாரையுமே நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது. அதுதான் இங்கே யுதிஷ்டர் இடத்துல நாரதர் சொல்கிறார், அப்பா நீ இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சா திருதராஷன் காந்தாரிலாம் அவங்க கூட வசப்பட மாட்டாங்கப்பா, பகவானால் பிரித்து வைக்கப்பட்டாங்க, அதனால் பிரிஞ்சுட்டான், பகவான் தான் சேர்த்து வைக்கிறது பிரித்து வைக்கிறது எல்லாமே. அதனால் இதுக்கு நீ வருத்தப்படாத, பகவான் ஆடிய வேஷத்தை கலைச்சிட்டு பகவான் வைகுண்டத்தை புறப்பட போகிறான், பூமி பாரத்தை குறைச்சிட்டான், அதனால் அவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவன் பகவான் வைகுண்டம் போகணும், நீங்களும் சொர்க்காரோகணம் போயிடுங்க அப்படின்ட்டு நாரதர் என்ன பண்ணார், யுதிஷ்டருக்கு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறார். அவள் தான் இது சொல்கிறேன். அது அப்புறமா பாண்டவர்கள் எல்லாமே சொர்க்காரோகணம் போயிடுறாங்க. பாகவதத்தில் பார்த்தா சொர்க்காரோகணம் போனால் அப்புறம் அதிசயமாக இருக்குது. அந்த சொர்க்காரோகணம் பார்த்தா கடைசியில் அவர் பண்ண தர்மம் மட்டும் நாய் ரூபத்தில் காட்சி கொடுக்குது. அப்புறமா அப்புறமா தம்பிங்களோடு அங்கே போய் சேர்ந்துடுறாரு, சொர்க்கலோகத்துக்கு போயிடுறாரு. அப்புறமா அது கிரம முக்தின்னு பேர். ஆனால் பாகவதத்தில் வர்றதை பார்த்தா, மகாபாரதத்தில் பார்த்தா சொர்க்கலோகத்துக்கு தான் போகிறதா வருது, பாகவதத்தில் பார்த்தா அவர் மோட்சத்துக்கே போனதாக வருது. பஞ்ச பாண்டவர்களும் என்னென்னா சொர்க்கலோகத்தை அனுபவித்து கிரமமுக்தியாக அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் இல்லையா, அவர் ஒரு பொழுது வீழ்ச்சி கிடையாது. அச்சுதனுடைய பக்தர்கள் எப்படி சுதன் ஆவார்கள், சுதர்களாக ஆக மாட்டார்கள், அச்சுதர்களாக தான் இருப்பாங்க. அவர் நழுவாதவர்களாக தான் இருப்பாங்க பகவத் பக்தியிலிருந்து. அதனால் அச்சுதனுடைய பக்தர்களாகிய அந்த பாண்டவர்கள் பின்னாடி மோட்சம் அடைந்தார்கள் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால் ஒன்று மட்டும், நம்ம நாக்கு இருக்குது, நாம இருக்குது, பின்பு கவலை எதற்கு? வருத்தம்தான். சில ரிலேஷன்ஷிப்பில் நம்ம விட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டால் நாமா சொல்ல முடியாது. நாமா சொல்கிறது தான் முக்கியம். யார் நம்மளை விட்டு போனாலும் ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்க பகவானத்தில், என் நாக்குலேருந்து ராமா உன் நாமத்தை என்னை விட்டு மட்டும் போகாது தயவுசெய்து. என் உயிரை போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த சமயத்தில் நாமா சொல்லிக்கிட்டே என் உயிர் போகட்டும், பரவாயில்ல, மொத்தம் உன் நாமா மட்டும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கணும் ராமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம நாமா சொல்லுவோம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். யாரையும் நிர்பந்தப்படுத்தாதீங்க, யாரும் நிர்பந்தப்படுத்தாதீங்க, யாரும் நிர்பந்தப்படுத்தாதீங்க. நம்ம கூட பேசணும், நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கணும் அப்படின்னு யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அது மகா பாவம், அது பெரிய தப்பு. பகவானே மன்னிக்க மாட்டான். ஏன்னா அது நீ யார்? மற்றவங்க சுதந்திரத்தில் தலையிறதுக்கு நீ யார்? அது நம்ம தப்பு. அப்படி செய்தால் நம்ம பக்தி தடைப்படும். மற்றவங்கள நிம்மதியாக வாழ விட்டால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். நம்ம மற்றவங்க பக்திக்கு நாம் தடைகள் இருக்கக்கூடாது. அவங்க பக்தி சுதந்திரமாக பக்தி பண்ணணும். யாருக்கோ பயந்துலாம் இது பண்ணக்கூடாது. அப்படி பகவானத்தில் உண்மையான பக்தி நமக்குள்ளே வளரணும்னா நம்ம கையில் எல்லாருமே ஃப்ரீயாக பழகணும், உண்மையான அன்போடு பழகணும்.
வெறுப்பாக பழகக்கூடாது. இவனா இவனா அப்படின்ற பேர் வாங்கக்கூடாது. இவனா அப்படின்ற பேர் வாங்கக்கூடாது. அப்படி சொல்கிறாங்கன்னா சரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம கொடூரமாக நடந்திருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசித்து அப்படி கொடூரமாக ஏதாவது நடந்திருக்கணும்னு தெரிஞ்சால் உடனே அதை மாற்றிக்கணும். கண்டிப்பாக திருத்திக்கணும். அப்போது நம்மளை பார்த்த உடனே பயம் வரக்கூடாது. நம்ம பார்த்தா பாவம்பா, நல்ல பையன்பா, அவன் பகவன் நாமா சொல்கிறத தவிர பாகவதம் படிக்கிறான் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம அவ்வளோதான் அந்த 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 அளவுக்கு நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்படி தான் வாழணும். யாருக்கும் நம்ம என்ன பெரிய இது பக்தி மார்க்கம், இது பாகவத மார்க்கம், இது பௌதிக மார்க்கம் கிடையாது. அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. மற்றவங்கள பயமுறுத்தினா நம்ம பயந்தாகணும். அப்போ யாரையும் பயமுறுத்தாதீங்க, யாரையும் கோவப்படுத்தாதீங்க. அப்போ தான் நம்ம கோவப்படாமல் இருக்க முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்கவுங்களுக்கு பலவிதமான சுதந்திரமான ஆசைகள் இருக்குது. அந்த வழியில் போகிறாங்கன்னா விட்டுடணும். நம்ம யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அப்புறம் நம்ம பாட்டுக்கு, ஆனால் நம்ம தர்மத்தில் நம்ம நழுவக்கூடாது. நம்ம தர்மம் என்ன? நாமா சொல்கிறது. அதுலேருந்து நீங்கவே கூடாது. விடாமல் நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஆகாசமே இடிந்து தலைமையில் விழுந்தாலும் சரி, ஆமாம் பூமியே பறந்தாலும் சரி, நம்ம சொல்கிற நாமத்தை விடவே கூடாது. ஏன்னா நகி நகி ரக்ஷதி துக்குருங்கிறனே, நீ படித்த படிப்பு சாஸ்திரம்லாம் புஸ்தகம்லாம் கடைசி காலத்தில் ரட்சிக்காது. நீங்கள் சம்பாதிச்ச சொத்து சுகம்லாம் கடைசி காலத்தில் காப்பாற்றாது. நீ சேர்த்து கொண்ட உறவினர்கள்லாம் கூட கடைசி காலத்தில் காப்பாற்றாது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துக்ரங்கரணே. அப்போ சந்நிஹிதே கால கடைசி காலத்தில் வேறு எதுவும் காப்பாற்றாது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துக்ருங்கரணே. அப்போ கடைசி காலத்தில் சம்பிராப்தே சந்நிஹிதே கால, அப்போது உயிர் விடும்போது ராமா அப்படின்னு சொன்ன பத்தியா, கோவிந்தா, அதுதான் காப்பாற்று. அப்போ தான் நம்ம உறவினர்கள் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடணும். சாக்ஷாத் சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய பகவான் வைகுண்டவாசி பிரசன்ன சதுர்புஜம் சங்க சக்கர கதாதாரியாக சேவை சாதிக்கணும் பகவான், இல்லையா? அப்படி பகவான் காட்சி கொடுக்கணும். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹீனோம் யகம் பிரசன்ன ஹாச அருணலோச்சன உள்ளசன்னு முகாம்புஜ தியான பதச்சதுர்புஜா. என் தியானத்துக்கு ஆஸ்பதனாக சதுர்புஜ சேவையோட சங்கச்சக்கர கதாதாரியாக மகுடங்கள் கிரீடகுண்டலங்களை அணிந்தவனாக மார்பு பதக்கங்கள் அணிந்தவனாக கழுத்தில் கஸ்தூபரத்னம் அணிந்தவனாக சுல் கேசங்களால் முகத்தில் சுல் கேசங்கள் நாலா பக்கம் வருட எள்ளுப்பூ நாசி அரைவட்ட சந்திரன் போல அவனுடைய நெற்றி மன்மதனுடைய வில்லோ என்று புகழக்கூடிய அவனுடைய புருவங்கள் தாமரை இதழ்கள் போன்ற நீண்ட திருவிழிகள் கோவை பழம் போல அவனுடைய செக்கச்செவந்த உதடுகள் முல்லைப்பூ போன்ற அவன் முத்து டாலடிக்கின்ற அவனுடைய பல்வரிசைகள் கதுகதுப்பான கன்னங்கள் கண்ணாடி ஒத்த கபோலமான கன்னங்கள் காதல மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது.
இப்படியாப்பட்ட ரூபலாவண்யத்தை தரிசனம் கொடு. இந்த ரூபலாவணத்தில் தரிசனம் கொடுத்து அது பிறகு கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது. சங்கம் போன்ற 3 ரேகைகளுள்ள கழுத்து, அதில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது. அப்புறமா வந்து மார்பு பதக்கங்கள், தோல் வளையங்கள், கையில் கங்கணங்கள், விரல்களில் மோதிரங்கள், இடுப்பில் ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம், அந்த காலில் சலன் சலன் சப்திக்கக்கூடிய நூபுரங்கள், அந்த 2 திருவடிகளை சேர்த்தா மலர்ந்த தாமரை இதழ்கள் போன்ற அந்த 2 திருவடிகள். அந்த பகவான் எப்படின்னா 4 கைகளில் சங்கம், சக்கரம், கதை, பத்மம், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்மிகள் வண்ணம், குறுகிய இடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண ஒட்டியானம் அப்படின்னு காலை சலன்சன் சப்திக்கக்கூடிய நூபரணங்கள், கங்கா ஜனகமான யோகிகள் தியேயமான பக்தர்களுக்கு அபயம் தரக்கூடிய அந்த திருவடி கமலங்கள், அந்த சரண கமலங்களை மறக்காமல் தியானம் செய்து கொண்டே இருக்கணுமா. தியாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டியாத் அஸ்ரு கலாக்ஷஸ்திய ஹிருத்யா சின்மே சனைர் ஹரி. அந்த திருவடி கமலங்கள்லேருந்து அப்படியே மேலேறி அந்த முகலாவண்யம் வரைக்கும் அப்படியே பகவானை தியானம் பண்ணோமா. மேலிருந்து கீழே பாதாதி கேசமாக கீழேருந்து மேலேருந்து கீழே அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அது கடைசி காலத்தில் பகவான் நாமத்தை சொல்லணும். ராமா அப்படின்னு பகவான் நாம சொல்ல, கோதண்ட பாணியாக முதுகில் அம்பரையோட, கிரீட குண்டலங்களோட, மார்பு பதக்கங்களோட, மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு இருக்கிற 2 கைகள் உள்ள பகவான் ராமச்சந்திரமூர்த்தி நம்மளுக்கு காட்சி கொடுப்பான். நாராயண வடிவில் நினச்சா வைகுண்ட கோலத்தில் பகவான் காட்சி கொடுக்குறான். இதெல்லாம் பக்தர்களுடைய ஸ்தோத்திரம். அதனால் அந்த பகவானை கடைசி காலத்தில் இந்த நாமா தான் அந்த பகவானை காட்டி பிடிச்சி குத்துறோம். சங்கச்சக்கர கதாதாரியா நீ அது. ஏன்னா பீஷ்மாச்சாரியார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார். விஸ்வம் விஷ்ணு பஷட்காரோ போதபவ்ய பபத் பிரபு போதகிருத் பாவோ போதாத்மா போதபாவனா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார் இல்லையா. அந்த விஷ்ணுவே பிரத்யட்சமாயிட்டார். நாமா வேற இல்லை, நாமி வேற இல்லை. நீ நாமா சொன்னால் நாமி கிடைச்சிடுவான். கடைசி காலத்தில் பகவான் தோன்றுவானான்னு கேட்டால், நீ இப்போ நாமா சொல்லே வா, அந்த நாமத்துக்கு உரிவன் கடைசி காலத்தில் உனக்கு தோன்றி, நான் இருக்கண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு, நீ வாடா செல்ல எங்களை, நீ என் தோல் மேலே ஆலிங்கனம் போய் அரவணைச்சி, நான் இருக்கண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு, நான் இருக்கண்டா உனக்கு தோல் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கடைசி காலத்தில் பகவான் அவன் திருவடியில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு தன் விமானத்தில் அழிச்சுட்டு போவானாம் பகவான், தெரியுமா. அதனால் இன்றைக்கி நாமா சொல்லு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் கோவிந்தா அப்படின்னு அவனுடைய நாமத்தை ராம 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 ராமன் கர்ஜின்னு, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் சொல்லலாம், நாராயணன் சொல்லலாம், சரி ஏதோ ஒன்று நம்ம ராம 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 ராமன் சொன்னால் அந்த பகவான் காட்சியளிப்பான். அந்த நாமம் ரூபமாக வரும் கடைசி காலத்தில் நம்மளை அழிச்சும் போகும். பீஷ்மாச்சாரியர் காட்சி கொடுத்தா மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தானே முடித்தார். தன்னுடைய எல்லா தர்மத்துக்கும் கோதர்ம சர்வதர்மானாம் அப்படின்ட்டு கேட்டார். எல்லா தர்மோட சிறந்த தர்மம் எதுன்னு அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தான் பூர்த்தி பண்ணியிருக்காரு பீஷ்மாச்சாரியார். அந்த நாமத்துக்கு பூர்த்தி பண்ணோடனே அந்த நாமத்துக்குரிய பலனாகிய கிருஷ்ண பரமாத்மா ஏஷவை பகவான் சாக்ஷோத் ஆத்யோ நாராயண புமான், இவர் தான் சாதாரண இல்லை, இவர் சாதாரண நாராயணன் இல்லை, ஆதி நாராயணன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா எதிர் தோன்றிருக்கும் போது வைகுண்ட கோலத்தில் பகவான் காட்சியளிக்க மாட்டானா. அதான் சொல்ல, ச தேவதேவ பகவான் பிரதீட்சதாம், என்னை நீ கடாட்சம் பண்ணு, என் கண்கள்லாம் அப்படியே மங்கி போகிற மாதிரி இருக்குது, ஏதோ உயிர் பிரிகிற மாதிரி, எனக்கு ரொம்ப சோர்வாகி போச்சு. நிறைய தர்மங்கள் சொல்லி அவர் சோர்வாயிட்டார், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்லி சோர்வாயிட்டார். கடைசியில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி ஓய்ந்தார். பகவானிடத்தில் மனசை செலுத்தினார், பகவானிடத்தில் கண்களை தெரிவினார். திருஷ்டி விருத்திபிகி, தன்னுடைய திருஷ்டியை கண்களை பகவானிடத்தில் பதிய வச்சாராம். பதிய வச்சு கடைசியில் சரி சொல்கிறாரு, என்னாம வாச்சா என்னாமதேய, மனசில் பகவானை நினச்சிட்டு வாக்குனால எந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கானோ அவன் முச்சதே காம கர்ம பிகி, அவன் காம ஆசைகள்லேருந்து கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டுறான், அப்படின்னு நான் மோட்சம் அடைஞ்சிட்றான் அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார் கடைசியில். அதனால் பகவன் நாமத்தை சொல்கிறத தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு. அப்போ அந்த நாமமே ரூபமாக நிற்கும், நின்று கடைசி காலத்தில் நான் இருக்கேன் அவனை காப்பாற்றுறதுக்குன்னு பகவான் தேவ பகவான் பிரதீட்சை தான், பகவான் கடாட்சம் பண்ணுவானாம்.
கலேவரம் யாவது, எது வரைனா இந்த உடல் வர்ற வரைக்கும் அவன் கூடவே இருப்பான் பகவான் இல்லையா. உடல் விட்ட பிறகு தன் திருவள்ளில் சேர்த்துப்பான். கலேவரம் யாவதிதம் ஹினோம் யகம், இந்த உடலை விடுற வரைக்கும் என்னை நீ கடாட்சம் பண்ணிகிட்டே இரு. என்னுடைய நான் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ எல்லாத்தையும் பார்க்குறவன், அதனால் என்னையும் பார்த்துக்கோ, ஒரு கடாட்சம் பண்ணிக்கோ. பிரதீட்சதாம், அதனால் எனக்கு என் மேலே கடாட்சத்தை செலுத்து, உன்னுடைய அருள் பார்வையை என் மேலே செலுத்தினா என் பாவங்கள்லாம் விலகி நான் மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு ஆசைப்படுறார் பீஷ்மாச்சாரியார். பிரதீட்சதாம் கலேவரம் யாவதிதம் ஹீனம் யகம், எது வரைக்கும் நான் எது வரைக்கும் உயிரோட போகிறேனோ அது வரைக்கும் என் கூடவே இரு அப்படின்றார். பகவான் ஒத்துக்கினான், பக்தர்களுக்கு பகவான் வசப்பட்டவன், ஒத்துக்கிட்டான். பிரசன்ன ஹாச அருண, இந்த 2 கைகளோட ரூபமான பிரசன்னமான அந்த மந்தவாச முகத்தோட அந்த பெருமாள் ரூபத்தை எடுத்து ஒரு சிரிப்பு கம்பீரமாக ஒரு சிரிப்பு பற்றியா, ஆஹா உல்லசன், ஆஹா அருமையான ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதானே, இந்த காட்டி குத்தா போச்சுன்னு பகவான் சங்க சக்கர கதாதாரியா பீஷ்மாச்சாரியருக்கு குளிங்கு சிரிச்சின்னு பகவான் காட்சி கொடுக்குறான். அதை கண்கொள்ளாக காட்சியை பார்த்துட்டு பகவானை பார்த்து அந்த சந்தோஷத்தில் புகழணும்னு தோணுதான், புகழ ஆரம்பிக்கிறார் பீஷ்மாச்சாரியார். அந்த ஸ்துதி தான் 11 ஸ்லோகத்தினால பீஷ்மஸ்துதி பீஷ்மஸ்தவம் என்று அது போற்றப்படுகிறது. இதி மதிருப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சத்பத புங்கவே விபும்னி ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிம் உபே யுஷி யத் பவ பிரவாஹ அப்படின்னு தொடர்ந்து ஸ்லோகங்கள் வருது. அருமையான ஆழ்ந்த கருத்துக்களுடைய விஷயங்கள் எல்லாமே. உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற பகவானே ஒரு மனுஷ ரூபத்தில் விளையாடுவதற்காக மாயை தன் வசப்படுத்தி கொண்டு விளையாடுவதற்காக மனுஷ ரூபம் எடுத்துருக்கிறானே பகவான், அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அந்த மகாணத்தில் என் மனசை அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்றாரு பீஷ்மாச்சாரியார். இது மதிர் உபகல்பிதா, என்னுடைய மதிய உபகல்பிதா பகவானத்தில் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு கொடுக்குற வஸ்து வந்தால் பகவான் கையில் இல்லாத ஒரு வஸ்து எதனா உண்டா? அதுதான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. அப்போது பகவானுக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா, ஏன்னா மனசு வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவன் பகவான். அப்போ அந்த மனசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த புத்தியை, அதான் இது மதி ரூபகல்பிதா. நான் கொடுக்குற பொருள் எப்படின்னா அவங்களும் இல்லாததாக இருக்கணும், அப்போ தான் நான் கொடுத்தா பிரயோஜனமாக இருக்கும். அதே சொல்லி நம்ம கையில் இருக்கிறதா இருக்கணும். நம்ம கையில் இருக்கிறது மனசு, அந்த மனசை பகவானத்தில் கொடுத்துட்டானோ, பகவான் மனசு கொடுத்துட்றாங்களோ மகான்கள்லாம். அது மாதிரி பகவானுக்கு உகந்தது நம்ம மனசு தான். வெளிப்புறமாக பட்டப்பட்டையாக நாமம் போட்டிருக்கேன், பட்டப்பட்டையாக திருநெல் அடிச்சிருக்கேன், கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கேன், நான் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறேன், நான் கோயில்களாக சுற்றுறேன், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், நான் வேதாத்தியனம் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டு. மனசில் பகவான் நினைக்கிறியா? இல்லை. 4 பேர் மெச்சிக்கிறாங்கன்றதாக நான் பண்ணுறேன், அது பக்தி ஆகாது கண்டிப்பாக. பகவத் பக்தினா அந்தரங்க சாதனையாக இருக்கணும், அதான் உண்மையான பக்தி. இப்போ பொது இடத்துல பொதுவாக சொல்கிறதுனால சொல்லிடுறேன். அந்தரங்கமாக சொல்லும்போது யாருக்கும் நம்ம பக்தி இல்லாதவங்களுக்கு எந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் தீர்மானமாக சொல்லியிருக்கு. அதனால் அந்த சில பேர்லாம் நம்மளை விட்டு போகும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, சில பேர்லாம் விட்டு பிரியறமே அப்படின்னு நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு சில பக்தரெல்லாம் நம்மளை விட்டு விலகினா கஷ்டமாக இருக்குது இல்லையா மனசு. உறவினர்களும் அப்படி தான், பக்தர்களும் அப்படி தான், மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கு மேலே உபன்யாசம் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. இதோட நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு முடிச்சுப்போம். ராம 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 ராம. நம்ம கூட நல்லா பழகிட்ட பக்தர்கள் நம்மளை விட்டு விளங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம மேலே அடுத்த பதில் நம்ம பார்த்துக்கலாம். மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் மேலே பாகவத விஷயம், நல்ல ராமாயண விஷயம்லாம் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ண பிறகு
பகவான் சரி பண்ணிவிடுவான் மனசை. அதனால் ஏன்னா சில பக்தர்கள் நம்மளை விட்டு வளரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அது பகவான் சரி பண்ணிடுவான். நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் உபன்யாசம். ராம 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 ராம.